அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த துறை வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி எந்த துறை தானே கேட்குறீங்க? எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஏஓனா யாரு? இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா யாரு? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புனா என்ன? ஸோ இதை பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த 3 விஷயமே ஒண்ணுதான்றது தெரியாது. விஏஓனாலும் ஒண்ணுதான், வில்லேஜ் அசிஸ்டன்ட்னாலும் ஒண்ணுதான், கிராம உதவியாளர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க எந்த துறையில இருந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருந்தா இந்த வேலை கிடைக்கும், என்ன படிச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்க்கலாம். இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட்லாம் எவ்வளவு கிடைக்கும், அதை பத்தின அப்டேட்லாம் தெளிவா சொல்ல போறேன். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன், இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டியா இருப்பீங்க, எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ், இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும், என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க, எப்படிலாம் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா சொல்ல போறேன். அதை தொடர்ந்து அப்ளிகேஷன், அதாவது இந்த வேலை வாய்ப்பு எந்த துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, ஸோ அதை பத்தின அப்டேட்லாம் தெளிவா பார்க்க போறோம். எந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அஃபிஷியலா அப்ளை பண்ணணும், அதற்கான முழுமையான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன வெப்சைட்டு, அதுல நம்ம எப்படி போய் அப்ளை பண்ணணும், எல்லா டீல்ஸ் பார்க்க போறோம். அடுத்ததா வயது வரம்பு, எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயது தளர்வு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு 17 45 வயசு வரைக்கும் காமனா இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னா, இந்த கேட்டகரியில, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி, இந்த கேட்டகரியில வரவங்க மட்டும் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்டர்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன கேட்டகரின்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததான் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, அதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை கிடைக்கும், இது எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ், அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் நோட்டிபிகேஷன்லாம் நிறைய பேருக்கு எப்போ நோட்டிபிகேஷன் வருது, எப்போ அப்ளை பண்றாங்க, எப்போ டேட் க்ளோஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாதனால தான் நிறைய பேர் அரசு வேலைக்கே போகாம இருக்காங்க. அதனால இனிமே யாருமே அரசு துறையிலிருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே இந்த அப்டேட்ல கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அரசு வேலைக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த வேலையெல்லாம் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வேலைகள்லாம். சரிங்களா? அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இது எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன வேலை வாய்ப்புக்காக இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் வந்திருக்கு. வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா?
ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஓகேங்களா. ஸோ இந்த 2299 வேகன்சி இருக்கு இல்லையா, அதில் 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த 38 மாவட்டத்திற்கும் என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக நான் வந்து மென்ஷன் பண்ணியே காமிச்சிடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மினிமமே 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இல்ல தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கூட நீங்க எலிஜிபிள் இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு சரிங்களா. அதற்கு மேல 8வது 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி எது முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அடுத்ததா இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி 6000 அதாவது லெவல் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 11,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி சம்பளம் 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் இருக்கும். அடுத்ததான் இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைக்கிள் தனித்தனியாக ஓட வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்லாருமே ஆள் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் நேமு இதெல்லாம் எழுத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, அதுலேயே ஆன்சர் இருக்கும். அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் தப்பு பிழை இல்லாமல் எழுதி கொடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லுவாங்க இதை தான் நீங்கள் வந்து எக்ஸாமாக நீங்கள் வந்து கருதணும். அதில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் அழகாக எழுதி கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் இப்படி எக்ஸாம் வந்து இப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு சூஸ் பண்ணிடுறாங்க. அந்த தலைப்பை வச்சு ஸோ அந்த ஒரு 2 பக்கத்துக்கு நீங்கள் வந்து இந்த தலைப்பை வச்சு எழுதுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதில் வந்து எக்ஸாமோட பேஸ் என்னன்னா கையெழுத்து அழகா இருக்கணும், தப்பு பிழை இல்லாமல் எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து தனித்தனி இன்டர்வியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற சைக்கிள் நாலேஜ் வந்து ஓட வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படின்றத இந்த வருவாய்த்துறையிலேருந்து அப்டேட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மீண்டும் கொடுத்துட்டு ஸோ எல்லாருக்குமே இன்டிமேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்றதான் இருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து ஆர்கனைசேஷன். இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா cra.tn.gov.in இதுதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in இதுதான் இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா. அடுத்ததான் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க பாருங்க. தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூர் 151, ஈரோடு 141, சேலம் 105 சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை ஒதுக்கியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டம் என்ன ஏதுன்றத. ஸோ அடுத்ததான் வந்து வயது வரம்பு. ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு வயது இருக்கணுன்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் அருந்ததியர் இந்த கேட்டகரியில் வரவங்க, எஸ்சி எஸ்டி பிலோசிங் இந்த கேட்டகரியில் வரவங்க 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாம் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆதி திராவிடர் அருந்ததியர். இதுல வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் மோஸ்ட் பேக்ரவுண்ட் கிளாஸஸ் இதுல முஸ்லீம் இந்த கேட்டகரியில வரவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுல இருந்து. அதர் கேஸ்ட்ல வரவங்க 21ல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது இதுக்கான சம்பளம் பர் மந்த் சேலரி வந்து
நம்ம வந்து ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு. 11,000 ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். அடுத்தது என்ன எலிஜிபிலிட்டின்றத மேலேயே நம்ம பார்த்தாச்சு. செலக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், கண்டிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்திருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட் பண்றேன். இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்ளை பண்ற வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. எந்த நேரத்துல வேணும்னாலும் அப்டேட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.